தேசிய கல்விக் கொள்கையில இந்தி திணிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத அம்பலப்படுத்துற மாதிரி ஒரு முக்கியமான அனாலிசிஸ் வெளில வந்திருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையில இந்தியெல்லாம் திணிக்கல அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்னு வெளிப்படுத்துற மாதிரி இந்த அனாலிசிஸ் தி இந்து பத்திரிகையால செய்யப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை அப்படின்னு தான் சொல்றமே தவிர மூணாவது மொழியா இந்தி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே நாங்க கட்டாயப்படுத்தல. குறிப்பா இந்தியை திணிக்க கூடாதுன்னு இந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது அப்படின்னு அண்ணாமலை மூச்சை பிடிச்சு பேசிட்டு இருந்தாரு. அதாவது அவங்க சொல்ற வெர்ஷன் என்ன அப்படின்னா, மூணாவது மொழியா இந்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, மூணாவது மொழியா உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மொழியை ஒன்னா நீங்க படிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட வெர்ஷன். ஆனா உண்மையிலேயே மூணாவது மொழியா எந்த மொழியை ஒன்னா செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் தரவுகளோட டேட்டாவோட இப்ப பதில் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எம்பி கனிமொழி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க எத்தனை ஸ்கூல்ல எந்தெந்த மொழிகள் கற்பிக்கப்படுது மூணாவது மொழியா அப்படிங்கிற அந்த தரவு குறித்தான விவரத்தை கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கல்வி அமைச்சகம் கொடுத்த ரிப்ளைல பார்த்தோம்னா எந்தெந்த மொழிகள் எத்தனை பள்ளிகள்ல கற்பிக்கப்படுது அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தமா 3 மொழிகள் அப்படிங்கிறது எத்தனை பள்ளிகள்ல கற்பிக்கப்படுது, மும்மொழி கொள்கையை எத்தனை பள்ளிகள் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற அந்த டேட்டாவை மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்டாவில் ஒவ்வொரு மாநிலமா சொல்லிட்டு வரும்போது தமிழ்நாடு சம்பந்தமா என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 3.2% ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் 3 மொழி கற்பிக்கப்படுது. அதாவது 1905 பள்ளிகளில் மட்டும்தான் மும்மொழி கற்பிக்கப்படுது. மீதி இருக்கிற 46,000க்கும் அதிகமான பள்ளிகள்ல 2 மொழிகள் தான் கற்பிக்கப்படுது அப்படிங்கிற தகவலை அதுல கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் இருக்குல்ல, இது ஒன்றிய அரசு கொடுத்த இந்த தகவல் ஒரு விஷயத்தை கிளியர் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை ஜி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிகள்ல படிக்கிற 30 லட்சம் மாணவர்கள் 3 மொழி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கதையை விட்டுருந்தாரு. 30 லட்சம் மாணவர்கள் 3 மொழி படிக்கிறாங்கன்னு. ஆனா ஒன்றிய அரசே கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா, வெறும் 1905 பள்ளிகள்ல மட்டும்தான் 3 மொழி தமிழ்நாட்டில் கற்பிக்கப்படுது அப்படிங்கிறது. இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். தி ஹிந்து ஊடகத்துல அவங்களுடைய குழு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த சம்பந்தமான டீடைல் கவர்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லல, வேற எங்க இதோட தகவல் கிடைக்கும் அப்படின்னு தேடும் போது கடைசியா 2009ஆம் ஆண்டுல வந்த ஆல் இந்தியா ஸ்கூல் எஜுகேஷன் சர்வே அந்த ரிப்போர்ட்ல மட்டும்தான் இந்த தகவல்கள் இருக்குது. அதாவது மூணாவது மொழியா எந்தெந்த மொழி எத்தனை பள்ளிகள்ல கற்பிக்கப்படுது, எந்தெந்த மாநிலத்தில் கற்பிக்கப்படுது அப்படிங்கிற தகவல் கடைசியா 2009ல வந்து ஆல் இந்தியா ஸ்கூல் எஜுகேஷன் சர்வே அந்த ரிப்போர்ட்ல தான் இருக்குது. ஆனா அந்த ரிப்போர்ட்டும் பப்ளிக்ல அவைலபிளா இல்ல. அப்ப இந்து பத்திரிகையை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அவங்களோட சோர்சஸ் மூலமா அந்த டேட்டாவை அந்த ரிப்போர்ட்டை அக்சஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா பிரைமரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மட்டும் எத்தனை பள்ளிகள்ல எந்தெந்த லாங்குவேஜ் கத்து தரப்படுது அப்படிங்கிற டீடைல் மட்டும் அவைலபிளா இருந்திருக்கு. அந்த டீடைலை அவங்க வெளில கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல்ல குறிப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்க மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கா, அப்படி அமல்படுத்தப்பட்டிருந்தா மூன்றாவது மொழியா எந்த மொழி கற்பிக்கப்படுது அப்படின்னு தேடி இருக்காங்க. அதுல முதல்ல பீகார் எடுத்து பார்த்தோம்னா 99.1% ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம்னா ஹிந்தி கத்து தராங்க. இரண்டாவதா 64% பள்ளிகள்ல ஆங்கிலம் கற்றுத்தரப்படுது. மூன்றாவதா பார்த்தோம்னா 56% பள்ளிகள்ல சமஸ்கிருதம் கற்றுத்தரப்படுது. இந்த 3 மொழிகள் தான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பள்ளிகள்ல கற்றுத்தரப்படுது. வெறும் 8% பள்ளிகள்ல தான் அதர் லாங்குவேஜஸ் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கற்றுத்தரப்படுது. அதே மாதிரி இந்தி பெல்ட்ல இன்னொரு முக்கிய மாநிலமான உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா 94% பள்ளிகள்ல ஹிந்தி கற்பிக்கப்படுது. 75.3% பள்ளிகள்ல ஆங்கிலம் கற்பிக்கப்படுது. 65.2% பள்ளிகள்ல சமஸ்கிருதம் கற்றுத்தரப்படுது. இங்கேயும் பார்த்தோம்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதம் இந்த 3 மொழிகள் தான் பெரும்பான்மையான பள்ளிகள்ல கற்றுத்தரப்படுது. வெறும் 7% தான் மற்ற மொழிகள் கற்றுத்தரப்படுது. அடுத்ததா உத்தரகாண்ட் அந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா
99.5% பள்ளிகள்ல ஹிந்தி கற்றுத்தரப்படுது. 85.5% பள்ளிகள்ல இங்கிலீஷ் கற்றுத்தரப்படுது. 79.4% பள்ளிகள்ல சமஸ்கிருதம் கற்றுத்தரப்படுது. வெறும் 2.6% பள்ளிகள் தான் மற்ற மொழிகள் கற்றுத்தரப்படுது. அப்ப ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது மொழி அப்படிங்கிறது பெரும்பாலும் சமஸ்கிருதம் தான் கற்றுத்தரப்படுது. ஆனா 1968 வெளிவந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல மற்ற ரீஜனல் மொழி மற்றும் இங்கிலீஷோட சேர்த்து மூணாவது மொழியா ஹிந்திக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். ஹிந்தி இங்கிலீஷோட சேர்த்து சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு 1968 எஜுகேஷன் பாலிசியில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம மேல சொன்ன விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல மூணாவது மொழியா சொல்லித்தரப்படுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு உள்ள வரும்போது நமக்கு விருப்பப்பட்ட மொழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது தேவைப்பட்ட மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவங்க விருப்பப்படி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எந்த மொழி அவைலபிளா இருக்கோ, எதற்கு இம்பார்ட்டன்ஸ் தரப்படுகிறதோ அந்த மொழியை தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா தான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்னுடைய மொழிகள் பிரிஃபரன்ஸ் தரப்படும் அப்படின்னு எஜுகேஷன் பாலிசியில சொல்லப்பட்டிருந்தும் சமஸ்கிருதம் தான் அங்க மூணாவது மொழியா மிக பெரும்பான்மையான பள்ளிகள்ல கற்பிக்கப்படுது. சோ இது குறித்து ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைசி 15 வருஷமா தெலுங்கு, தமிழ், பிரெஞ்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு மாணவர்கள் என்ரோல்மெண்ட் ஆகவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாநிலத்தில் பள்ளிகள்ல டீச்சர்ஸ் அவைலபிளா இல்லை அப்படின்னும் போது அங்க இந்த மொழியை, குறிப்பிட்ட மொழியை ஒரு மாணவர் எப்படி படிக்க முடியும்? அப்ப சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும், பிரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துமே, கல்விக் கொள்கையில அப்படி சொல்லப்பட்டிருந்துமே ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல மூணாவது மொழியாக சமஸ்கிருதம் தான் கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மொழிக்கு தான் அங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அந்த டேட்டாவும் இதுல சொல்லியிருக்காங்க. இமாச்சல பிரதேசத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல பஞ்சாபி சொல்லி கொடுக்கறதுக்கான டீச்சிங் போஸ்ட் இருக்குல்ல, அந்த டீச்சிங் போஸ்ட் 100 போஸ்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. அதுல 34% போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 100 உருது டீச்சர்ஸுக்கான போஸ்ட்ல 71% வேக்கண்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமஸ்கிருத டீச்சர் இருக்காங்கல்ல, அது மட்டும் பார்த்தோம்னா 5078 போஸ்ட், டீச்சிங் போஸ்ட் சாங்ஷன் செய்யப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்துக்கு. அதுல வெறும் 9.8% மட்டும்தான் வேக்கன்ட் இருக்கு. மீதி இடங்கள்ல ஃபுல்லா சமஸ்கிருதம் சொல்லித்தர ஆசிரியர்கள் சரியாக நிரப்பப்பட்டிருக்காங்க. அப்ப கொள்கையில ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தும் அங்க ஏன் அது நடக்கல அப்படின்னா, ஏன்னா அங்க டீச்சர்ஸ் சம்பந்தப்பட்ட மொழிகளுக்கு நியமிக்கப்படல. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லயும் அவங்க பேசக்கூடிய அந்தந்த மக்களுடைய ரீஜனல் மதர் டங், சொந்த மொழிகள் இருக்கு. அந்த மொழிகளுக்கே அங்க பார்த்தோம்னா சொல்லித்தர்றதுக்கான பள்ளிகள் குறைவாக இருக்கு அல்லது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஹிந்தி எதுக்காக ஆதிக்க மொழி அப்படின்னு சொல்லப்படுது? ஹிந்தி வந்தா ஏன் மற்ற மொழிகளை அழித்திடும் அப்படிங்கிற அச்சம் ஏன் எழுது அப்படின்னா, அதுக்கான வரலாறு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், ஹிந்தி பெல்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பெல்ட்ல பார்த்தோம்னா ஹிந்தியை விட பழமையான மொழியா போஜ்புரி, மைத்திலி மாதிரியான மொழிகள் இருந்துமே அந்த மொழிகளை சொல்லி தருவதற்கான பள்ளிகள் அங்க பெரும்பான்மையா இல்ல. முதல் மொழியா ஹிந்தி, இரண்டாவது மொழியா இங்கிலீஷ், மூன்றாவது மொழியா சமஸ்கிருதம். இதுதான் அங்கெல்லாம் நிலைமையா இருக்குது. ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அது உண்மையாவே ஹிந்தி பெல்ட்டா இருந்ததில்லை. அந்த மாநிலங்கள்ல பல மொழிகளை தாய்மொழியா கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹிந்தி பெல்ட்டா உருவாக்கப்பட்டிருக்கு. ஹிந்தியை விட பழமையான மொழிகள்லாம் ஹிந்தியினுடைய ஒரு டயலக்ட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் டிஃபைன் பண்ணி அந்த மொழிகள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படாத, பெரிய அளவில் பயிற்றுவிக்கப்படாத மொழியா இருக்கு. சரி, இந்தி பெல்ட்டுக்கு வெளியில நான் ஹிந்தி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, குஜராத், பஞ்சாப், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம். இங்க குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா 97% பள்ளிகள்ல குஜராத்தி கற்பிக்கப்படுது. இங்கிலீஷ் பார்த்தோம்னா 20.9% ஸ்கூல்ஸ்ல தான் கற்பிக்கப்படுது. இது 2009 வந்த டேட்டா. இன்னொரு 64 ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம்னா ஹிந்தி கற்பிக்கப்படுது. மற்ற மொழிகள் என்னும் போது வெறும் 2.2% பள்ளிகள் தான் கற்பிக்கப்படுது. அடுத்து
அடுத்தது பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 79.2% ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி கற்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் பெரும்பான்மையா பார்த்தோம்னா இங்கிலீஷும் பஞ்சாபியும் கற்பிக்கப்படுது. ஆனா மற்ற மொழிகள் அப்படிங்கிறது 1% பள்ளிகளில் கூட இல்லை. அப்ப நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லயுமே 3வது மொழி அப்படின்னு வரும்போது பெரும்பான்மையாக ஹிந்தி தான் கற்பிக்கப்படுது. 3வது மொழினா எந்த மொழி வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிறது அங்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸினுடைய அவைலபிலிட்டியை பொறுத்தது தான். அந்த அவைலபிலிட்டி எந்த மொழியை ஊக்குவிப்பதற்கு, எந்த மொழியை வளர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அவைலபிலிட்டிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இதோட ஹிந்துல போன மாதம் வந்த இன்னொரு ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி பெல்ட் ஸ்டேட், ஹிந்தி தான் பிரதானமான மொழியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அங்கே நாங்கள் மும்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதம்னு 3 லாங்குவேஜை மக்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேட்ஸ்லாம் உண்மையிலேயே மக்கள் எத்தனை மொழி பேச தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இதை எந்த பேஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, 1911 வந்த ஒரு சென்சஸ், அதே மாதிரி 2011 வந்த சென்சஸ், இந்த 2 மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் லாங்குவேஜ் சென்சஸ் மக்களிடம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மக்களுக்கு எத்தனை மொழி பேச தெரியும் அப்படிங்கிற சென்சஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் ஒரே ஒரு மொழி பேச தெரிந்தவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. 90%க்கும் அதிகமான மக்கள் ஒரு மொழி மட்டுமே பேச தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஆனா அது மட்டும் கிடையாது. 1991 எத்தனை மக்கள் ஒரு மொழி மட்டும்தான் பேச தெரியும் சொன்னாங்களோ, 2011 ஒரு மொழி மட்டுமே பேச தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா 2 மொழி 3 மொழி தெரிந்த மக்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. மக்கள் பல மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டவில்லை அந்த மாநிலங்கள்ல அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வர தகவலா இருக்கு. அதுக்கு மாறா இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்தி அல்லாத மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாநிலங்களை சேர்ந்த மக்கள் பல மொழிகளை கற்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் 1991 டேட்டாவை விட 2011 பல மொழிகளை தெரிந்த மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா நம்ம பீகார் எடுத்து பார்த்தோம்னா 1991 ஒரே ஒரு மொழி பேச தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை, மக்களினுடைய எண்ணிக்கை 90.27% இருந்தது. இது 2011 பார்த்தோம்னா 95.26% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான், அந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1991 ஒரே ஒரு மொழி பேச தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை 92.8% இருந்தது. இது 2011 94.29% அதிகரிச்சிருக்கு. சோ இந்தி பெல்ட் ஸ்டேட்ஸ்ல இந்த மாநிலங்கள்லாம் மக்கள் ஒரு மொழி பேச தெரிந்த மக்கள் மட்டுமே அவங்களோட எண்ணிக்கை தான் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதே நம்ம கீழே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 1991 ஒரு மொழி மட்டுமே பேச தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை 84.46%. 2011 ஒரு மொழி மட்டுமே பேச தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை 77.94 குறைஞ்சிருக்கு. அதாவது 2 மொழி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 2 அல்லது 3 அல்லது பல மொழிகளை பேச தெரிந்த மக்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்திருப்பதை இந்த டேட்டா காட்டுது. அதே மாதிரி இன்னும் பிற நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அங்கேயும் பார்த்தோம்னா ஒரு மொழி மட்டுமே தெரிந்த மக்களின் எண்ணிக்கை 1991 விட 2011 குறைஞ்சிருக்கு. ஒடிசா மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1991 86% மக்கள் இருந்தாங்க ஒரு மொழி மட்டுமே தெரிஞ்சவங்க. அது 74.5% 2011 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்தி மட்டுமே பிரதானமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள் எத்தனை மொழி சொல்லி கொடுத்தாலும் ஒரு மொழியை கற்பதில் தான் ஆர்வமா இருக்கிறாங்க. ஹிந்தி மட்டும் தெரிந்து கொள்வதிலேயே அவர்கள் திருப்தி அடைஞ்சிடறாங்க. ஆங்கிலமோ மற்ற மொழிகளோ அவங்க கற்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வரக்கூடிய முக்கியமான செய்தியா இருக்கு. அடுத்ததா இங்கிலீஷ் பேச தெரிந்த மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கிறதையும் இந்த சென்சஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா, இதே ஹிந்தி பெல்ட்ல பீகாரை எடுத்துக்கிட்டோம்னா 1991 ஆங்கிலம் பேச தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை 8.7% இருந்தது. 2011 அது 2.4% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 1991 ஆங்கிலம் பேச தெரிந்த மக்களுடைய எண்ணிக்கை 8.6% இருந்திருக்கு. இது 2011 6.3% குறைஞ்சிருக்கு. ராஜஸ்தான்ல 7.2 இருந்து 4.2 குறைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல 7.3 இருந்து 6.3% குறைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 1991 13.5% மக்கள் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களா இருந்தாங்க. 2011
18.5% மக்கள் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களா இருந்திருக்காங்க. எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை இது காட்டுது. அதே மாதிரி பஞ்சாப், கேரளா, ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் பார்த்தோம்னா ஆங்கிலம் பேச தெரிந்த மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வர்றது என்னன்னா, ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய இந்தி மட்டுமே பிரதானமாக கொண்ட மாநிலங்கள்ல ஆங்கிலம் பேச தெரிந்த மக்களின் எண்ணிக்கை குறைந்து வந்திருக்கிறத பார்க்க முடியுது. சரி, ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய மாநில மக்களுக்கு தான் ஹிந்தி நிறைய தெரியுது இல்ல, அவங்க தாய்மொழி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹிந்தி தெரியுது, அவங்க நிறைய பேர் இந்தியாவில் ஹிந்தி பேசுறதுனால அவங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது. அவங்களுக்கு எதுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கலாம். ஹிந்தியை விட இங்கிலீஷ்ல அப்படி என்ன பெருசா இருந்துடுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் ஒரு கம்பேரிசனை இவங்க பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு, எந்தெந்த மாநிலங்கள்ல குறைவா இருக்கு அப்படிங்கிற கம்பேரிசனை பண்ணிருக்காங்க. அதுல தெரிய வந்த முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க இல்ல, அந்த மாநிலங்கள்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள குறியீடு அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைந்து அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே சமயம் ஆங்கிலம் குறைவா பேசுற மாநிலங்கள்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் குறைந்திருக்கிறதை பார்க்க முடியுது. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல மற்ற இந்தி பெல்ட் மாநிலங்களை காட்டிலும் முன்னிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சான்றும் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதம மந்திரியுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் கொடுத்த ரிப்போர்ட்ல மைக்ரேஷன், அதாவது வேலை வாய்ப்புக்காக புலம்பெயர்ந்து தொழிலாளர்களாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்து போறவங்க இருக்காங்கல்ல, கூலி தொழிலாளர்களாக, லேபர்ஸா, அந்த மாதிரியான மக்கள் பார்த்தோம்னா ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து தான் அதிகமா நான் ஹிந்தி பெல்ட் மாநிலங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சுட்டிக்காட்டி இருக்கு. அப்ப இதுவும் என்ன கம்பேரிட்டிவா நம்ம பார்க்கும்போது இதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய முன்னேற்றத்தில், அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் இந்தியாவில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடியதா தான் இந்த ரிப்போர்ட்டினுடைய முடிவும் அமைஞ்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்குன்னா, ஹிந்தி படிக்காததுனால ஒரு பெரிய வாய்ப்பை நம்மலாம் இழந்துட்டோம், இங்க மக்களுடைய மாணவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு பண்ணப்படுற கேம்பெயின் இருக்குல்ல, அதுக்கு எந்த சான்றுமே கிடையாது. ஹிந்தி தெரிந்த மாநிலங்கள், இந்தியை பிரதானமாக கொண்ட மாநிலங்கள் எல்லா அளவுகோலிலும் பின்னடைவா இருக்கிறதையும், பல மொழிகளை கற்பதாக சொல்லிக் கொண்டாலுமே ஒரு மொழி மட்டுமே பேச தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு அப்பட்டமா வெளிச்சமிட்டு காட்டுது. அப்படி இருக்கும்போது ஹிந்தியை எதிர்த்ததால் தமிழ்நாடு பெருசா எல்லாத்தையும் இழந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரிய கட்டுக்கதையா தான் இங்க இருக்கு. ஹிந்தியை காட்டிலும் தாய்மொழி மற்றும் ஆங்கிலத்தை பிரதானமா தமிழ்நாட்டில் முன்னெடுத்ததுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இத்தனை இண்டிகேட்டர்ஸ்ல, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிலையை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஹிந்தியினுடைய ஆதிக்கம் இருக்குல்ல, ஹிந்தியை ஏன் ஆதிக்க மொழின்னு சொல்றோம் அப்படின்னா, ஹிந்தியினுடைய ஆதிக்கம் பல இந்திய மொழிகளை, வட இந்திய மொழிகளை காணாமலாக்கி இருக்கு. பீகார்ல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பீகார்ல போஜ்புரி அவங்களோட மொழியா இருந்துமே அது பயிற்று மொழியா பெரும்பான்மையான இடங்கள்ல இல்ல, ஹிந்தி தான் அங்க பிரதான மொழியா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம சொன்ன தகவல்களை தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்தியை பிரதானமாக கொண்டிராத மாநிலங்கள் தான் பார்த்தோம்னா பல மொழிகளை கற்பதுல இங்க ஆர்வமா இருக்கிறாங்க. அதே மாதிரி தாய்மொழியோட சேர்த்து ஆங்கிலத்தையும் சேர்த்து கற்றுக்கொண்ட மாநிலங்கள் தான், ஆங்கிலமும் பேச தெரிந்த மாநிலங்கள் தான் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லயும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எந்த மொழியையும் நாங்கள் திணிக்கவில்லை அப்படிங்கிறது டாக்குமெண்ட் அளவுல வார்த்தையாக குறிப்பிட்டிருந்தாலுமே, இயல்பில் பாசிபிள் எது அப்படி யதார்த்த நடைமுறையின் அடிப்படையில் பார்த்தோம்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் மொழிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு டாக்குமெண்ட்ல சொல்லி இருந்தும் சமஸ்கிருதம் மட்டும்தான் மூன்றாவது மொழியா பெரும்பான்மையான ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்ல இருக்குது. அதே மாதிரி தான் இந்தியை நாங்கள் திணிக்கிறோம்னு எந்த இடத்துலையும் சொல்லாவிட்டாலும், இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே, யதார்த்தமாக எந்த மொழிக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது, எந்த மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஏற்கனவே பார்த்த டேட்டாக்கள் அடிப்படையில் பார்த்தாலுமே, மும்மொழி என்று வரும்போது அங்கே மூணாவது மொழியாக இந்தியும் சமஸ்கிருதம் தான் பிரதான இடத்தை பெறக்கூடிய இடத்துல இந்தியாவில் இருக்குது. அதனால மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இந்தி திணிப்பு இல்லை அப்படிங்கிறது வாய் வார்த்தையில் ஒன்னா சொல்லிக்கலாமே தவிர, உண்மையான அடிப்படையில் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பை நோக்கித்தான் இட்டு செல்லும். அது இந்தி திணிப்பு தான் என்பதுதான் உண்மை. கடைசியா கனிமொழி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா பார்லிமெண்ட்ல, அதுல இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்காங்கல்ல, அதுல தமிழுக்கான
ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒன்றிய அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னன்னா, ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் இதுக்கு தான் ஆசிரியர்கள் அங்க இருக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் பார்த்தோம்னா 6வதுல இருந்து 8வது வரைக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்ட் டைம் ஆசிரியர்களை வச்சு சொல்லி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முழு நேர ஆசிரியர்கள் அப்படிங்கிறதே தமிழ் மொழிக்கு கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல இல்ல. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள்லயே இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒன்றிய அரசினுடைய கேந்திர வித்யாலயா பள்ளிகள்லயே தமிழுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னும் போது இந்த தேசிய கொள்கை தான் தமிழை வளர்க்கப் போகுது அப்படின்னு சொல்றத ஏத்துக்கிறதுக்கான எந்த வரலாற்று ஆதாரமும் எந்த அடிப்படையுமே இல்லை. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.